This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மத்திய அரசு முயன்றும் முடியல. நிமிஷா பிரியாவை காப்பாற்றிய 94 வயது கேரள ஷேக் அபுபக்கர் அகமது. யார் இவர்? ஏமன் நாட்டில் கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு நாளை மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்தது. இருப்பினும் கடைசி கட்ட முயற்சிகள் பலனால் இந்த மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது. மத்திய அரசை கைவிட்ட நிலையில் இந்தியாவின் கிராண்ட் முஃப்தி என்று அழைக்கப்படும் காந்தபுரம் ஏபி அபுபக்கர் முஸ்லாமியர் முயற்சியால் இது நடந்துள்ளது. யார் இந்த அபுபக்கர் முஸ்லாமியர்? இவரது பின்னணி குறித்து நாம் பார்க்கலாம். ஏமன் நாட்டை சேர்ந்த ஒருவரை கொலை செய்த வழக்கில் கேரள செவிலியர் நிமிஷா பிரியா மரண தண்டனையை எதிர்கொண்டிருந்தார். நிமிஷா பிரியாவின் குடும்பத்தினர் மரண தண்டனையை நிறுத்த பல முயற்சிகளை எடுத்தனர். இருப்பினும் ஏமன் சுப்ரீம் கோர்ட் மரண தண்டனையை உறுதி செய்தது. சட்ட ரீதியாக இருந்த எல்லா முயற்சிகளும் தோல்வியிலேயே முடிந்தது. மத்திய அரசும் கூட இந்த விவகாரத்தில் தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்தது. ஆனால் எதுவும் பலன் தரவில்லை. சுப்ரீம் கோர்ட்டில் இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் கூட மத்திய அரசு தன்னால் முடிந்த அனைத்தையுமே செய்ததாகவும் இருந்தாலும் ஏமன் நாட்டில் இருந்தது எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை என்று மத்திய அரசு கூறியது. நாளை அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அது ஒத்திவைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசை தங்களால் முடிந்த எல்லாவற்றையும் செய்துவிட்டோம், இனிமேல் முடியாது என்று சொல்லிவிட்ட சூழலில் கடைசி நேரத்தில் இந்த விவகாரத்தில் தலையிட்டு நிமிஷா பிரியாவை காப்பாற்றி இருக்கிறார் காந்தபுரம் ஏபி அபுபக்கர் இஸ்லாமியர். யார் இவர்? இவரது பின்னணி குறித்து நாம் பார்க்கலாம். இந்தியாவில் கிராண்ட் முஃப்தி என்று அழைக்கப்படும் முக்கிய சன்னி முஸ்லிம் தலைவரான காந்தபுரம் ஏபி அபுபக்கர் முஸ்லியார் 1931ஆம் ஆண்டு மார்ச் 28ஆம் தேதி கேரள மாநிலம் கோழிக்கட்டில் பிறந்தார். சிறு வயதில் இருந்தே அவருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருந்துள்ளது. இவர் மட்டுமன்றி இவரது குடும்பத்தில் இருக்கும் அனைவருமே ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்களாக இருந்துள்ளனர். இதன் காரணமாகவே தொடக்கம் முதலே இவரும் ஆன்மீக பாதையில் சென்றுள்ளார். கல்வி மேம்பாட்டின் மூலம் சமுதாயத்தை உயர்த்த முடியும் என்று நம்பிய அவர் பல பள்ளி கல்லூரிகளை கட்ட உதவினார். 1978இல் நிறுவப்பட்ட புகழ்பெற்ற ஜாமியா மார்க்கஸ் உள்ளிட்ட பல நிறுவனங்களை சொல்லலாம். அவரது இந்த முயற்சி மூலம் பல லட்சம் பேர் இலவச கல்வியையும் பெற்றுள்ளதாக அவர்களின் இணையதளம் குறிப்பிடுகிறது. மேலும் அவரது முயற்சியால் இப்பொழுது 12,232 ஆரம்ப பள்ளிகள், 11,010 மேல்நிலை பள்ளிகள், 639 கல்லூரிகள் இயங்குவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி குடும்ப ஆதரவு இல்லாமல் கைவிடப்பட்ட நிலையில் இருப்போருக்கும் ஆதரவளித்து வருகிறார். 1960களில் முதலில் கேரளாவில் 25 பேரை தத்தெடுத்து வளர்த்திருக்கிறார். அதன் பிறகு கைவிடப்பட்டோர் பலருக்கும் அபுபக்கர் முஸ்லியார் ஆதரவளிப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த அபுபக்கர் முஸ்லியார் அடுத்த முயற்சி காரணமாகவே இப்பொழுது ஏமனில் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனையை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.
94 வயதான ஷேக் அபுபக்கர் இது தொடர்பாக முதலில் ஏமனில் உள்ள மத அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். இரத்த பணத்தை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கொடுக்கும்படி மஸ்தி குடும்பத்தினரை சமாதானப்படுத்தும் முயற்சியையும் அவர் இறங்கினார். ஷேக் அபுபக்கர் முகமது தலையிட்ட பிறகே மஸ்தி குடும்பத்தினர் பேச்சுவார்த்தைக்கு வந்துள்ளனர். இதுவரை மஸ்தி குடும்பத்தினர் நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு வராமல் இருந்துள்ளனர். ஷேக் அபுபக்கர் எடுத்த முயற்சியிலேயே பேச்சுவார்த்தைக்காக வந்துள்ளனர். இதைத் தொடர்ந்தே மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.